ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கீ வேணா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதுவும் பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் ஆனியன், அதாவது ஒரு 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதோட கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு இதோட கேஷ்யூவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். ஸோ அதனால் அதை மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து அதையும் இது பண்ணிக்கிறேன். இதோட ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட பிரியாணி பவுடரும் கேர்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதோட சிக்கனையும் போட்டு வேக விடலாம். கொஞ்சம் இது கூட மின்ட் லீவ்ஸையும் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா நல்லா கீழே அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் வரணும். 2 விசில் வந்தாவே போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கீழே தீஞ்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சு குக்கரை மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.